பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? சுகமாக இருக்கிறீங்களா? உங்களை பார்ப்பது, உங்களோடு பேசி ஜெபிப்பது எனக்கு அதிக சந்தோஷம். ஆண்டவர் செய்த அற்புதங்கள் சாட்சிகளை நம்ம வாசிக்க போகிறோம். ஒரு 5 சாட்சிகளை நான் வாசிக்கிறேன். 2 சாட்சிகளை வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. எனக்கு நிறைய அனுபவங்கள், சாட்சிகள் வருகிறது. எல்லாவற்றையும் வாசிக்க நமக்கு நேரம் போதாது. இல்லை, வசனத்தில் நம்ம கேட்கணும், ஜெபமும் பண்ணணும் நம்ம தேசத்துக்காக. அதனால் ஒரு 5 சாட்சிகள் மாத்திரம் நான் வாசிக்கிறேன், கவனமாக கேளுங்க. சகோதரி பரிமளா, சென்னையிலிருந்து சகோதரி பரிமளா அவங்க ஒரு அனுபவத்தை எழுதியிருக்கிறாங்க, கேளுங்க. என் கணவர் இறந்து 18 வருடங்கள் ஆகிறது. எனக்கு 2 மகன்கள் உள்ளனர். நான் கடந்த 7 வருடங்களாக பிசாசின் போராட்டத்தினால் மிகவும் பாதிக்கப்பட்டிருந்தேன். அனுதினமும் எனக்கு ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கும். இரவு நேரங்களில் எதையாவது யோசித்து கொண்டே இருப்பேன். சரியாக தூங்க முடியாது. செத்து போய்விடலாம் என்ற எண்ணமே எனக்குள் வந்து கொண்டே இருக்கும். இதனால் எனக்கு ஒரு நிம்மதியே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்தேன். சில நேரங்களில் எனக்கு இரத்த அழுத்தம் அதிகமாகிவிடும். மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை எடுத்த பின்புதான் சரியாகும். இந்த சூழ்நிலையில் இந்த வருடம் மே மாதம் நடந்த அற்புத பெருவிழா நேரலை நிகழ்ச்சியை நான் பார்த்து கொண்டிருக்கும்போது, ஜெப வேளையில் நீங்கள் வியாதி உள்ளவர்களுக்காகவும் பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை பெறவும் ஜெபித்தீர்கள். அப்பொழுது நானும் விசுவாசத்தோடு, இயேசுவே, எனக்கும் பிசாசின் போராட்டத்திலிருந்து விடுதலை தாரும் என்று ஜெபித்தேன். அப்பொழுது 2 விரல்கள் என் நெற்றியில் அழுத்தியது போன்ற உணர்வை உணர்ந்தேன். ஒரு தொடுதலை உணர்ந்திருக்கிறாங்க. அதாவது இயேசுடைய விரல் இந்த நெற்றியில் 2 விரல் வைத்து அழுத்தினா அப்படி இருக்கும். அதான் இயேசுடைய தொடுதல். நான் சொன்னல, அவருடைய கண்களால் அவரை பார்க்க முடியாது, என்னால் ஒரு ஆவியாக இருக்கிற தேவன். ஆனால் அவருடைய தொடுதலை உணர முடியும்னு சொன்னேன்ல, பார்த்தீங்களா? அவங்க அந்த 2 விரல் நெத்தியில் தொட்ட மாதிரி உணர்ந்திருக்கிறார். என்ன நடந்தது? அந்த நிமிடமே என்னிலிருந்து ஒரு பாரம் விலகியது. பெரிய ஆச்சரியம். அதன் பின்பதாக எனக்கு இரவில் தற்கொலை எண்ணமும் வரவில்லை. எந்த பயமும் எனக்குள் இப்பொழுது இல்லை. இப்பொழுது நன்றாக சாப்பிடுகிறேன். எந்த பிரச்சனையும் இல்லாமல் கர்த்தர் பூரண விடுதலை கொடுத்தார். ஒரு பயத்தின் ஆவி, தற்கொலை தூண்டுகிற ஆவி அவங்களுக்குள்ளே போராடினது. அவங்க ஜெபித்த போது இயேசுவின் விரல் தொட்ட உடனே அந்த ஆவி விலகி போயிற்று. விடுதலை. உங்களுக்கு இன்றைக்கு அதே மாதிரி ஒரு விடுதலை ஆண்டவர் தரப்போகிறார். விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபிக்கணும். 2வது சகோதரி ரீனா, திருவள்ளூர் என்கிற அந்த ஊரிலிருந்து எழுதியிருக்கிறாங்க. நல்ல கவனிங்க சகோதரிமார், உங்கள் வீட்டில் யாராவது மதுபானத்துக்கு அடிமையாக இருக்கிறாங்க அப்படின்னா சோர்ந்து போகாதங்க. இவங்க என்ன செய்திருக்கிறாங்க பாருங்கள். எனது கணவர் 25 வருடங்களுக்கு மேலாக குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக இருந்தார். நாங்கள் கிறிஸ்தவர்கள் தான். ஆனால் கிறிஸ்துவுக்குரிய ஒரு பயம் கூட இல்லாமல் என் கணவர் வாழ்ந்து வந்தார். நண்பர்களுடன் இணைந்து குடிக்க ஆரம்பித்தவர் ஒரு நாள் முழுவதும் அவர் குடிப்போதையில்தான் இருப்பார். அதனால் எனக்கும் அவருக்கும் வீட்டில் அடிக்கடி சண்டை, பிரச்சனைகள் ஏற்படும். எதையுமே அவர் கண்டு கொள்ள மாட்டார். அவருக்கு மதுதான் முக்கியம் என்பதில் கவனமாக இருப்பார். நானும் எவ்வளவோ பேசி பார்த்தும் அவர் திருந்தவே இல்லை. இந்த சூழ்நிலையில்தான் கொரோனா காலத்தில் அவருக்கு திடீரென கொரோனா வந்தது. அந்த கொரோனா வைரஸ் தாக்கம். அந்த நேரத்தில் தான் ஜெபிக்கலாமாங்க அந்த நிகழ்ச்சியை நான் பார்க்க ஆரம்பித்தேன். என் கணவரும் பார்க்க ஆரம்பித்தார். கிறிஸ்தவர்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும், நாம் பண்ணுகின்ற தவறுகள் என்னென்ன என்பதை சுட்டி காட்டி தெளிவாக ஆரம்பத்திலிருந்தே நீங்கள் கூறினீர்கள். இதை தொடர்ந்து தன்னுடைய தவறை உணர்ந்து என் கணவர் ஜெபிக்க ஆரம்பித்தார். பெரிய ஆச்சரியம், ஜெபிக்க ஆரம்பித்தவுடன் என் கணவர் குடிப்பதையே மறந்து விட்டார். இப்பொழுது தேசத்திற்காக அனுதினமும் ஜெபிக்கிறார். என் குடும்பத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. சமாதானத்துடன் கர்த்தர் எங்களை வழி நடத்துகிறார். என் கணவரின் விட முடியாத மதுபான அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுத்த என் இயேசுவுக்கு மகிமை உண்டாவதாக. 25 வருட குடிப்பழக்கம். பார்த்தீங்களா? அவர் இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஜெபித்த போது இயேசு தொட்டு விடுதலை கொடுத்து விட்டார்.
உங்கள் குடும்பத்தில் யாராவது இப்படி மதுபானம் போதை வசங்களுக்கு அடிமையாக இருந்தால் சண்டை போடாதங்க, திட்டாதங்க. இந்த நிகழ்ச்சியை பாருங்கள், நம்ம சேர்ந்து ஜெபிக்கலான்னு சொல்லுங்கள். அவங்கள ஜெபிக்க உற்சாகப்படுத்தி நீங்களும் அதே நேரத்தில் ஜெபிங்க. இயேசு அவங்களை தொட்டு மாற்றி விடுவார். இன்னொரு சாட்சி, சகோதரி பிரமீளா, திருவள்ளூர். இவங்களும் திருவள்ளூர்லேருந்து தான் எழுதியிருக்கிறாங்க. இவங்களுக்கு என்ன அற்புதம் பாருங்கள். என்னுடைய மகன் பிறந்து 6வது மாதத்திலிருந்து வீசிங் பிரச்சனை ஆரம்பித்தது. குளிர்காற்று சிறிதளவு பட்டால் கூட வீசிங் வந்துவிடும். உடனே மருத்துவமனைக்குத்தான் அவனை கொண்டு செல்ல வேண்டும். குழந்தையாக இருக்கும்போதே மிகவும் சிரமப்பட்டான். குளிர்ந்த ஆகாரங்கள் எதுவுமே அவன் சாப்பிட முடியாது. இந்த நோய்க்காக நாங்கள் எவ்வளவோ மருத்துவர்களை சென்று பார்த்தாலும் அவனுக்கு சரியாகவில்லை. 10 வயது ஆகும் வரைக்கும் இதே பிரச்சனை தான் இருந்தது. 6 மாதத்தில் ஆரம்பித்த வீசிங் 10 வயசு வரைக்கும் தொடர்ந்து பாதிப்பு. பிரச்சனை வரும் பொழுது ஆவி பிடிக்கும் மிஷினை பயன்படுத்தினால்தான் அவனுக்கு சரியாகும். ஆனால் திரும்பவும் வந்துவிடும். இந்த சூழ்நிலையில்தான் ஜெபிக்கலாமாங்க நிகழ்ச்சியை நான் சத்தியன் டிவியில் ஊரடங்கு காலத்திலிருந்து பார்த்து வந்தேன். 2022ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் அற்புத பெருவிழா நேரலை நிகழ்ச்சியை பார்த்தேன். ஜெப வேளையில் வியாதி உள்ளவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும்போது நானும் என் மகனின் தலை மீது கைகளை வைத்து ஜெபித்தேன். அப்பொழுது என் மகனின் வீசிங் பிரச்சனைக்காக ஜெபிக்கும் ஒரு தாயாரின் ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். இப்பொழுது உங்களுடைய மகன் சுகமாகிறான் என்று நீங்கள் கூறினீர்கள். அதை நான் எனக்கே என்று விசுவாசித்தேன். பெரிய ஆச்சரியம், ஜெபித்த ஒரு சில நாட்களிலேயே அவனுக்கு வீசிங் வருவது சுத்தமாக நின்று போனது. இப்பொழுது சுகமாகி 1 வருடத்திற்கு மேலாகிவிட்டது. குளிர்பான ஆகாரங்கள் எதை சாப்பிட்டாலும் குளிர் நேரங்களில் எங்கு சென்றாலும் அவனுக்கு சளியோ வீசிங் பிரச்சனையோ எதுவுமே அவனுக்கு வரவில்லை. கர்த்தர் பூரண சுகத்தை கொடுத்து விட்டார். 10 வருஷம் வீசிங் பிரச்சனை, இழுப்பு. ஒருவேளை உங்கள் குழந்தை அப்படி பாதிக்கப்பட்டிருந்தால் இன்றைக்கு விசுவாசத்தோடு கை வைத்து ஜெபிங்க. இன்றிலிருந்து உங்களுடைய குழந்தைக்கு அற்புத சுகம் உண்டாவதை நீங்கள் பார்ப்பீங்க. அடுத்து சகோதரி எஸ்தர், திருநெல்வேலி. அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க பாருங்களேன். எனக்கு 2 மகன்கள் உள்ளனர். என்னுடைய மூத்த மகனுக்கு 5 வயது ஆகிறது. கடந்த 3 வருடங்களாக அவன் சாப்பாடு சாப்பிடவே மாட்டான். அவன் செல்ஃபோனில் கார்ட்டூன் சேனல் பார்த்தால்தான் சிறிதளவு சப்பாத்தி மட்டும் கொஞ்சம் சாப்பிடுவான். சோறு என்பதை கண்ணில் பார்த்தாலே அவன் வாந்தி பண்ணி விடுவான். சில நேரங்களில் திருமண நிகழ்ச்சிக்கு சென்றால் கூட நான் என் மகனுக்காக தனியாக சமைத்து கொண்டு தான் போக வேண்டும். அப்படி போனாலும் செல்ஃபோன் பார்க்காமல் அவன் சாப்பிட மாட்டான். என் மகனை நினைத்து ரொம்ப கவலையாகவே இருக்கும். நிறைய பேருக்கு அதான பிரச்சனை. உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் பழக்கிட்டீங்க. சின்ன வயசில் அழுத உடனே செல்ஃபோனை பார்த்துக்கிட்டு சாப்பாடு ஊட்டின அமைதியாக சாப்பிடுதுன்னு பழக்கி இப்போது அது பெரிய பிள்ளையானாலும் செல்ஃபோனை விட மாட்டேங்குது. செல்ஃபோனை பார்த்தா தான் சாப்பிடுவது. இந்த நிலைமைக்கு நீங்கள் தானே முக்கிய காரணம் இல்லை. அதனால் நீங்கள் முதல்ல மனம் திரும்பி நான் தப்பு பண்ணிட்டு ஆண்டவரே என்று நீங்கள் மனம் திரும்பி ஒப்பு கொடுத்து பிள்ளைகள் விடுதலை அடைய நீங்கள் தான் கருத்தாக ஜெபிக்கணும். பாருங்கள், சாப்பாடு சாப்பிடாமல் இருந்ததால் உடலும் பலவீனமாகி அடிக்கடி மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல வேண்டியது இருக்கும். மருத்துவர்கள் உங்கள் மகன் சாப்பிடுவதற்கு எந்த மருத்துவமும் எங்களால் செய்ய இயலாது என்று கூறிவிட்டனர். இந்த சூழ்நிலையில்தான் ஜெபிக்கலாமாங்க நிகழ்ச்சியை 2022ஆம் வருடத்தில் டிசம்பர் மாதத்தில் ஒரு நாள் நேரலை நிகழ்ச்சியில் மகிழ்ச்சியான குடும்பம் என்ற தலைப்பில் நீங்கள் தேவ வார்த்தையை பகிர்ந்து கொண்டீர்கள். அன்றைய தினத்தில் ஒரு தாயார் தன் மகன் செல்போன் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையான சாட்சியை நீங்கள் வாசித்தீர்கள். ஜெப வேளையில் நானும் என் கணவரும் என் மகன் மீது கைகளை வைத்து ஜெபித்தோம். பெரிய ஆச்சரியம், மறுநாளில் இருந்து என் மகன் செல்போன் பார்க்காமலேயே நன்றாக சாப்பிட்டான். அரிசி சாதம் உட்பட எல்லா வகையான உணவுகளை சாப்பிட ஆரம்பித்தான். மேலும் அவனுக்கு வாந்தி எடுப்பது போன்ற காரியங்கள் எதுவுமே அவனுக்கு வரவில்லை. இப்பொழுது எந்த ஒரு பலவீனமும் வருவதில்லை. கர்த்தர் ஒரு பெரிய அடிமைத்தனத்திலிருந்து என் மகனை விடுதலை செய்துள்ளார். தேவனுக்கே மகிமை. செல்ஃபோன் அடிமைத்தனம், சோறு சாப்பிடுவதே இல்லை, உடம்புக்கு ஒத்துக்கொள்வதே இல்லை. இந்த மாதிரி கஷ்டப்படுற 3 வருஷம்
எவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் தாய் தகப்பன் கை வைத்து ஜெபித்த போது இயேசு தொட்டார். மகனுடைய சுபாவத்தை மாற்றுகிறார். சரீரத்தில் உள்ள அந்த பலவீனத்தை மாற்றி சுகம் கொடுத்து விட்டார். நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா இன்றைக்கு இதே மாதிரி அற்புதம் உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் நடக்கும். இன்னொரு சகோதரி திவ்யா கோயம்புத்தூர்லேருந்து எழுதியிருக்கிறாங்க. இந்த அற்புதத்தை நல்லா கவனிங்க. ஏதோ ஒரு கேன்சர் அல்லது இந்த மாதிரி கட்டி இது சுகமே ஆகாது, அவ்வளோதான், இந்த சீரியஸான நிலைமையில் இருக்கலாம். ஆஸ்பத்திரியிலே கூட நீங்கள் இருந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கலாம். இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்க போகிறது, கவனிங்க. அவங்க எழுதியிருக்கிறாங்க, என் அப்பாவிற்கு தற்போது வயது 60 ஆகிறது. கடந்த 2 வருடங்களாக சிறுநீர் குழாயில் கட்டி ஏற்பட்டது நிமித்தம் மிகவும் கஷ்டப்பட்டு வந்தார்கள். சிறுநீர் தானாக வெளியேறாது, டியூப் மூலம்தான் வெளியேறும். வாரம் ஒரு முறை சிறுநீர் டியூபை மாற்ற வேண்டியது இருக்கும். ஒவ்வொரு முறையும் மாற்றும்போது சில நேரங்களில் இரத்தம் வரும். மிகவும் கஷ்டப்படுவார்கள். மருத்துவர்கள் அந்த கட்டியானது கேன்சர் கட்டியாக மாறிவிட்டது என்றும் அவருக்கு அறுவை சிகிச்சை செய்ய முடியாது, அதை தாங்குகிற பலன் அவருடைய சரீரத்திற்கு இல்லை, ஆகவே அவர் உயிரோடு இருக்கும் நாட்கள் கொஞ்ச காலம்தான், இருக்கும் வரை இப்படியே இருக்கட்டும் என்று கூறிவிட்டனர். பாருங்கள், சிறுநீரகத்தில் கட்டி, கேன்சர் கட்டின்னு டாக்டர்ஸ் உறுதிப்படுத்திட்டாங்க. அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய பலன் இல்லை. அதனால் எவ்வளோ நாள் இருக்கிறாரு இருக்கட்டும், அவ்வளோதான், உயிர் போகிற ஒரு சூழ்நிலை. இதனால் குடும்பமே சோகத்தில் ஒவ்வொரு நாளும் என் அப்பாவை நினைத்து அழுது கொண்டே தான் இருப்போம். இந்த சூழ்நிலையில் ஜெபிக்கலாமாக நிகழ்ச்சியை நாங்கள் பார்க்க ஆரம்பித்தோம். இந்த வருடம் ஏப்ரல் மாதத்தில் 29ஆம் தேதியன்று நடந்த நேரலை நிகழ்ச்சியில் மிகவும் விசுவாசத்தோடு பாரத்தோடு ஜெபித்து கொண்டிருந்தோம். நீங்கள் ஜெப வேளையில் ஜெபிக்கும்போது கேன்சர் பிரச்சனை உள்ளவர்கள் இன்றைக்கு சுகமாகிறார்கள், கேன்சர் கட்டிகள் மறைகிறது என்று கூறினீர்கள். அதை கேட்டதுமே எங்களுக்குள் ஒரு பெரிய விசுவாசம் வந்தது. அப்பாவின் சரீரத்தில் இந்த கட்டியை கர்த்தர் கரைய பண்ணுவார் என்று தொடர்ந்து கண்ணீர் விட்டு ஜெபித்தோம். பெரிய ஆச்சரியம், ஜெபித்த 4வது நாளில் திடீரென தானாகவே யூரின் டியூப் கலந்து விழுந்தது. 2 வருடமாக தானாக வராமல் இருந்த சிறுநீர் தானாகவே வர ஆரம்பித்தது. நாங்கள் பட்ட சந்தோஷத்திற்கு அளவே இல்லை. இயேசு எங்கள் மீதும் இரக்கம் செய்பவர், எங்கள் ஜெபத்தை கேட்டிருக்கிறார் என்று தேவனை மகிமைப்படுத்தினோம். இப்பொழுது எந்த ஒரு பிரச்சனையும் இன்றி என் தகப்பனார் நார்மலாக இருக்கிறார்கள். கேன்சர் கட்டி இருந்ததற்கான அறிகுறியே இல்லாத அளவிற்கு கர்த்தர் பூரண சுகத்தை கொடுத்துள்ளார். தேவனுக்கே மகிமை. கேன்சர் கட்டி சிறுநீரகத்தில் 3 வருஷமாக டியூபில் தான் இயேசு தொட்டார். டியூப்பு போய்விட்டது, கட்டி மறைந்து விட்டது, அற்புத சுகம். இவ்வளோ சாட்சி கோயம்புத்தூரில் இருந்து எழுதியிருக்கிறாங்க. இவங்களுடைய ஃபோன் நம்பர் எங்கிட்ட இருக்குது, அட்ரஸ் எங்கே இருக்குது, அவங்கள்ட்ட பேசி உறுதிப்படுத்தின பிறகு தான் வாசிப்போம். இதே மாதிரி அற்புதத்தை இந்த இயேசு செய்வார். நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபிச்சிங்கன்னா நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அப்படி எப்படி ஜெபிக்கிறேன்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னால் வீடியோவில் 2 சாட்சியை பார்க்க போகிறீங்க. ஒன்று சகோதரி அனுசுயா, கரூரில் இருந்து சகோதரி அனுசுயா. அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு நீங்கள் பாருங்கள். ஒரு பெரிய அற்புதம் பாருங்கள். 25 வருஷம் தைராய்டு பிரச்சனை, தண்ணி கூட குடிக்க முடியாதான், எந்த சாப்பாடு தொண்டைக்குள்ளில் விற்கிக்கொள்ளுமா, வெளியே வராது உள்ளேயும் போகாது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், என்ன ஒரு கொடூரமான வேதனை இல்லை. 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 25 வருஷம் வேதனை. உன்னுடைய சரீரத்தை பார்த்தீங்களா, அதனால் மெலிந்து பலவீனம் ஆயிட்டாங்க. எங்கே போனாலும் மற்றவங்க சாப்பிட்றத பார்க்க முடியும், சாப்பிட முடியாது. டாக்டர் சொல்லிட்டாங்க தைராய்டு பிரச்சனை சுகமாக்க முடியாது, அவ்வளவுதான் சொல்லிட்டாங்க. மருத்துவத்துக்கு எப்போ ஒரு வியாதி கட்டுப்படவில்லையோ நல்லா அறிந்து கொள்ளுங்க, அதுக்கு பின்னால் ஒரு அசுத்தாவி இருக்கிறது என்பதை. மருத்துவத்தினால் சுகமாக்க முடியல, அது மாற மாட்டேங்குது, மாத்திரை சாப்பிட்டாலே பிரயோஜனம் இல்லை, டாக்டர்ஸை என்ன பண்ண தெரியலன்னு சொல்கிறாங்கனாலே அதுக்கு பின்னால் ஒரு அசுத்தாவின் கிரியை இருக்கிறது என்பதை விளங்கி கொள்ளுங்கள். இதைத்தான் வேத புஸ்தகத்தில் பலவீனப்படுத்துகிற ஆவி என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நோய்களை கொண்டு வருகிற ஆவி நம்மை பலவீனப்படுத்தி நோய்களினாலே தாக்கி நம்மை பலவீனப்படுத்துகிற ஆவி. பார்த்திங்களா, அவங்க இந்த வெள்ளிக்கிழமையில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும்
இரவு 7 மணிலேருந்து 8 மணி வரை ஒரு ஜெபம் ஆன்லைனில் நடக்கிறது. அது சத்திய தொலைக்காட்சியில் வராது, சோசியல் மீடியாவில் நீங்கள் பார்க்க முடியும். 7 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் ஆசீர்வாத உபவாச ஜெபம். சுமார் 20,000 பேருக்கு மேலே ஜெப குறிப்பு அனுப்புவாங்க. அந்த நாளில் ஒரு சின்ன செய்தி சொல்லி பாட்டு பாடி ஒவ்வொருத்தருடைய விடுதலை சுகத்துக்காக ஜெபிக்கிறோம். வீடுகளில் அவங்க உபவாசம் பண்ணி நீங்கள் ஜெபிக்கணும். அதே நேரத்தில் ஆண்டவர் நிறைய பேருக்கு விடுதலை கொடுக்கிறார். இந்த ஆசீர்வாத உபவாச ஜெபத்தில் நீங்களும் வெள்ளிக்கிழமை தோறும் பங்கு பெற்று ஜெபிக்கலாம். ஜெப குறிப்புகளை எங்களுக்கு தெரியப்படுத்திட்டால் நாங்கள் இங்கே வைத்து கருத்தாய் ஜெபிப்போம். ஆண்டவர் பாருங்கள், அந்த அசுத்த ஆவி விலகினார். அது அவங்கள விட்டு நான் இனி இருக்க மாட்டேன்னு சொல்லி போயிட்டு, எப்போ அவங்க உபவாசித்து ஜெபித்த போர். யார் அவங்க வீட்டுக்கு போய் ஜெபம் பண்ணா? நான் போகலை, எந்த ஊழியரும் போகலை. அந்த தகப்பனும் மகளும் தன்னுடைய மனைவிக்காக தாய்க்காக ஜெபிக்கிறாங்க. பிசாசு போய் விட்டது. பார்த்தீங்களா? இதை எவ்வளோ பெரிய அற்புதம். நீங்கள் யாரையும் தேடாதங்க, இயேசுவை மட்டும் தேடுங்க. நீங்கள் ஜெபித்தாலே இயேசு அற்புதம் செய்வார். உங்கள் வீட்டிலேருந்து ஜெபித்தா, ஐயோ இது பிசாசு பிடிச்சிருக்குது, அதுக்கு என்ன? இயேசு பெரியவர், பிசாசை ஜெயித்தவர் இயேசு. இயேசுன்ற பேரை சொல்லுங்கள், அது கட்டாயம் போய்த்தான் ஆகணும். விசுவாசத்தோடு ஜெபிங்க. இன்றைக்கு உங்கள் வீட்டில் இந்த மாதிரி அற்புதம் நடக்கும். இன்னொரு சாட்சியை பார்த்துட்டு ஜெபிக்க போகிறோம். சகோதரி தேவ பிரசன்னா சேலத்திலிருந்து அவங்க ஒரு சாட்சி சொல்லியிருக்கிறாங்க. பாருங்களேன், அவங்களுக்கு குழந்தை இல்லாததுனால உண்டான பிரச்சனை, எப்படி குழந்தையை கொடுத்து இயேசு ஆசீர்வதித்திருக்கிறார். அவங்களே சொல்கிறத வருஷம், ஒரு நீண்ட வருஷம், எத்தனை மருத்துவம், எவ்வளோ பண செலவுகள், எவ்வளவு நிந்தை, அவமானம், பாடுகள், காயங்கள். இயேசு எல்லாவற்றையும் கவனித்து கொண்டிருந்தார். அவங்க விசுவாசத்தோடு ஜெபித்த போது தேவன் அவருடைய கண்ணீரை துடைக்கும்படி ஒரு அற்புதம் செய்தார். இன்றைக்கு உங்களுக்கு செய்வார். இன்றைக்கு உங்களுக்கு செய்வார். நீங்கள் ஒரு மனதோட கணவன் மனைவியாக இருந்தால் கை கோர்த்து ஜெபிங்க. இப்போ உங்களுடைய பெற்றோர் உங்களுடைய மகளுக்காக ஜெபிங்க. மாமியார் உங்களுடைய மருமகள் மகன் 2 பேருக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் அற்புதம் செய்வார். இப்போ ஜெபிக்கலாமா? ஒரு 5 நிமிடம் உங்களுக்கு டைம். அப்படியே முடிந்தால் முழங்கால் படியிடுங்க. முழங்கால் படிட்டுலாம் எங்களுக்கு பழக்கம் இல்லைங்க அப்படின்னு சொன்னால் உட்கார்ந்து வியாதி உள்ள இடத்துல கை வைத்து கொள்ளணும். உங்களுக்கு வியாதி இருக்குது, சுகம் வேணும்னா அந்த இடத்துல, தைராய்டு கட்டி இருக்குன்னா கழுத்தில் கை வைத்து கொள்ளுங்க. எந்த இடத்தில் பிரச்சனை, கட்டிகள், வலிகள், வேதனை இருக்கு அந்த இடத்துல உங்கள் கையை வைத்து கொள்ளணும். இயேசுவே தொடும், இயேசுவே குணமாக்கும். அந்த சகோதரருடைய நெற்றியில் விரல் வைத்து தொட்டிங்களே, அதே மாதிரி என்னையும் தொடுங்க. அவங்களுடைய கேன்சர் கட்டியை மறைய பண்ணினீங்களே, அதே மாதிரி என் உடம்பில் இருக்கிற கட்டியையும் மறைய பண்ணுங்க. அவங்க குழந்தைக்கு அற்புத சுகம் கொடுத்தீங்களே, என் குழந்தைக்கு சுகம் கொடுங்க. இயேசுவேன்னு கூப்பிடணும். இயேசுவே தொடும், இயேசுவே விடுதலை தாரும், இயேசுவே அற்புதம் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். பாவ பழக்கத்தில் இருக்கிறாங்கன்னா அவங்க மேலே கை வைத்து, என் கணவருக்கு, என் மகனுக்கு, என் மகளுக்கு விடுதலை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஜெபிக்கணும். சரியா? இப்போ அற்புதம் நடக்க போகிறாரு. கைகளை வச்சுட்டிங்களா? அப்படியே கண்களை மூடிக்கொள்ளுங்க. ஒரு மனப்படணும். எண்ணெய் சிதறாமல் இருக்கத்தான் கண்களை மூடுகிறோம். வியாதி உள்ள இடத்துல கை வச்சுருங்க. வியாதிப்பட்ட யாராவது இருந்தால் அவங்க மேலே கை வைங்க. ஆஸ்பத்திரியில் இருக்கிறவங்க, வியாதியோடு இருக்கிறவங்க மேலே கை வைத்து கொள்ளுங்க. இப்போ சொல்லுங்கள், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், நீங்கள் அற்புதங்களின் தேவன், இவ்வளோ பேருக்கு அற்புதம் செய்திருக்கிறீங்களே, எனக்கும் இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க. எங்கள் குடும்பத்தில் ஒரு அற்புதம் செய்யுங்க. எனக்கு ஒரு விடுதலை தாங்க, எனக்கு ஒரு சுகம் தாங்க, என் கணவருக்கு ஒரு விடுதலை தாங்க, என் மகனுக்கு, மகளுக்கு ஒரு விடுதலை கொடுங்க. இயேசுவே ஜோமனுங்க, ஜோமனுங்க. நீங்கள் தான் கேட்கணும். இயேசுவே என்னை தொட்டு குணமாக்கும். இயேசுவே இந்த கட்டியை என்னை விட்டு மறைய பண்ணிவிடும். இயேசுவே என் கழுத்தில் இருக்கிற தைராய்டு கட்டி இயேசுவின் நாமத்தில் மறைந்து கரைந்து போகட்டும். என் உடம்பில் இருக்கிற கேன்சர் கட்டி எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போகட்டும். என் சிறுநீரகத்தை தொடும், என் கல்லீரலை தொடும், என் கர்ப்பப்பையை தொட்டு சுகமாக்கும். இயேசுவே என் எலும்புகளை தொடும், நரம்புகளை தொடும். ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே இந்த பாவத்தில் இந்த விடுதலை கொடுங்க. மதுபானத்தை விட முடியல, போதை
கஷ்டங்களை விட முடியல, எனக்கு நீங்கள் விடுதலை தாங்க, இயேசுவே விடுதலை கொடுங்க, என் கணவருக்கு விடுதலை கொடுங்க, என் மகனுக்கு என் மகளுக்கு விடுதலை கொடுங்க, இயேசுவை தொடுங்க, இயேசுவை அற்புதம் செய்யுங்க. ஜெபிங்க ஜெபிங்க, உங்களுடைய ஜெபம் கேட்கப்படுகிறது. சிலர் கண்ணீரோடு ஜெபிக்கிறீங்க, குழந்தை செல்வம் வேணும், கற்பத்தின் ஆசீர்வாதம் வேணும். 13 வருஷம் உங்களுக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு கொடுத்தீங்களே, எனக்கு அதே மாதிரி 13 வருஷம் ஆகுது, அப்போ எனக்கும் இதே மாதிரி அற்புதம் செய்யுங்கன்னு ஜெபிக்கிற சகோதரி, உங்களுடைய ஜெபம் கேட்கப்படுகிறது. பெற்றுக்கொள்றீங்க, அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறீங்க. தைராய்டு கட்டில் அவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கிறாங்க, நானும் கஷ்டப்படுறேன், என்னுடைய தைராய்டு பிரச்சனையை மாற்றுங்கன்னு ஜெபிக்கிறீங்க. ஆண்டவர் இயேசு உங்களை தொட்டு குணமாக்குகிறார். சகோதரி, தைராய்டு பிரச்சனை மாறுகிறது, கட்டி மறைகிறது இயேசுவின் நாமத்தில். அவங்களுக்கு கேன்சர் கட்டியெல்லாம் மாற்றினீங்களே, என் சரீரத்தில் கேன்சர்னு சொல்கிறாங்களே, இயேசுவை தொடும் சகோதரனே, உங்களுடைய ஜெபம் கேட்கப்படுகிறது. வாலிப வயசில் கேன்சர், மரணம், வேதனை, ஆண்டவருடைய கரம் தொட்டு உங்களை குணமாக்குகிறது. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இயேசுவே என்னை தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம், இயேசுவே எனக்கு விடுதலை தருகிறதற்காய் ஸ்தோத்திரம், இயேசுவே என்னை குணமாக்குகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் சுகம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலை. வாய் திறந்து சொல்லுங்க. இயேசுவின் பெயரை சொன்னால்தான் விடுதலை, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தான் அற்புதம். உங்களுடைய வாயை திறந்து இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். இயேசுவே தொடும், இயேசுவே குணமாக்கும். அந்த வார்த்தையை சொல்லுங்க. அநேக குழந்தைகளை இன்றைக்கு ஆண்டவர் தொடுகிறார். குழந்தைகள் வீசிங் பிரச்சனையில் விடுதலை அடைகிறாங்க. சரும நோய், இச்சிங் பிரச்சனையில் குழந்தைகள் அந்த உடம்பெல்லாம் சருமத்தில் விதமான தடுப்புகள் மறைகிறது இயேசுவின் நாமத்தில். உங்களுடைய ஜெபம் கேட்கப்படுகிறது. நடக்க முடியாத குழந்தை, கழுத்து சுமக்காத குழந்தை, கழுத்து எலும்பு சரியில்லைன்னு சொல்றாங்க, கழுத்து மாசம் இவ்வளவு ஆகிவிட்டது, கழுத்து சுமக்கலை, அந்த கழுத்தில் கை வைத்து ஜெபிங்க சகோதரி. இயேசுடைய வல்லமையுடைய குழந்தையை தொடுகிறது. இப்பொழுதிலிருந்து ஒரு மாற்றம் இயேசுவின் நாமத்தில். விடுதலை, விடுதலை, சுகம். ஆண்டவர் தொடுகிறதற்காக நன்றி, விடுதலை தருகிறதற்காக ஸ்தோத்திரம். இப்போ இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க, ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. இயேசுவே நீர் விடுதலை தருகிறே, சுகம் தருகிறே, ஸ்தோத்திரம். சங்கீதா என்கிற சகோதரி, உங்களுடைய தொண்டை பகுதியில் இருக்கிற கட்டி மறைகிறது இயேசுவின் நாமத்தில். உங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. தைராய்டு பிரச்சனை மாறுகிறது இயேசுவின் நாமத்தில். இயேசுவுக்கு நன்றி என்று சொல்லுங்க. ஹென்றி என்கிற சகோதரர், ஆண்டவருடைய கரம் உடைய கல்லீரலை தொடுகிறது. கல்லீரல் பிரச்சனை இயேசுவின் நாமத்தில் மறைகிறது. சுகத்தை பெற்றுக்கொள்றீங்க. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. சோமசுந்தரம் என்கிற பெயரை ஐசியன் கண்முன்னால் நிறுத்துகிறார். ஐயா சோமசுந்தரம் ஐயா, இயேசுடைய கரம் உங்களை தொடுகிறது. உங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. உங்களுடைய நோய்கள் மறைகிறது. உங்களுக்கு விடுதலை. இன்றைக்கோடு மரண கட்டு மாறுகிறது, மரண பயம் விலகுகிறது. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. ஆண்டவருடைய கரம் அநேகருக்கு விடுதலை தருகிறதற்காக நன்றி அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். அசுத்த ஆவிகள் விலகுகிறதற்காக ஸ்தோத்திரம். இப்போ எல்லாம் வலது கரம் உயர்த்துங்க, கரம் உயர்த்தி சொல்லுங்க. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், என்னை தொட்டதற்காக ஸ்தோத்திரம். விடுதலை தந்து விட்டீர், சுகம் தந்து விட்டீர். இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இயேசுவே ஸ்தோத்திரம். வாய் திறந்து சொல்லுங்க. அப்பொழுது விசுவாசத்தை வெளிப்படுத்துறீங்க. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். கொடுத்த விடுதலைக்காய், சுகத்துக்காக செய்த அற்புதத்திற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவருடைய கரம் தொட்டு விட்டது. அற்புதமாய் சுகம் பெற்றுக்கொண்டீங்க. இயேசுவுக்கு நீங்கள் நல்ல நன்றி சொல்லுங்கள். இந்த நாளிலிருந்து மாற்றத்தை காண்பீங்க. ஆமேன்.